ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை உலக அரங்கத் திருநாள் விழா தமிழ் துறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் பராரி திரைப்பட இயக்குனர் எழில் பெரியவேடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். வேதியியல் துறை பேராசிரியர் அனிதா ஃபயஸ் அவர்களின் முனைவர் பட்ட ஆய்வாளர் தைவான் பல்கலைக்கழகத்தில் 3 மாத காலம் மேலாய்வு செய்வதற்கு உதவித்தொகையுடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆய்வாளருக்கு வாழ்த்துகள். வளையப்பட்டி கிராமத்தில் ஜிஆர்ஐ என்எஸ்எஸ் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகின்றது. இதில் என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள், கிராம இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினர். பள்ளி குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை என்எஸ்எஸ் அலுவலர்களான டாக்டர் ராஜமோகன் இயற்பியல் துறை, டாக்டர் தீபா பொருளாதாரத்துறை ஆகியோர் செய்திருந்தனர். 25/2/2025 அன்று ஜிஆர்ஐ உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் சார்பில் திண்டுக்கல் பசுமை எஃப்எம்மில் அறிவியலை கிராமங்களுக்கு எடுத்துச் செல்வதில் யூபிஏவின் பங்கு எனும் தலைப்பில் கலந்துரையாடல் அமர்வு நடத்தப்பட்டது. இதில் யூபிஏ ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் கவிதா மைதிலி, உறுப்பினர்கள் டாக்டர் எம் முத்துக்குமார், டாக்டர் எம் அருணாச்சலம், செட்டியப்பட்டி பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ராஜா, கோட்டைப்பட்டி இயற்கை விவசாயி சரவணன் ஆகியோர் பங்கேற்று கலந்துரையாடினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயற்பியல் துறையின் கள பணி உதவியாளர் மா சதீஷ்குமார் செய்திருந்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கல்வியியல் துறையின் பிஎட் 2ஆம் ஆண்டு மாணவர்களும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களும் திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியில் உள்ள அறிவியல் துறைக்கு சென்று கலந்துரையாடல் நடத்தினர். இந்த நிகழ்ச்சியை டாக்டர் ஸ்ரீதேவி, டாக்டர் ஜெஸ்லின், டாக்டர் தங்கசாமி மற்றும் மெய்யப்பன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகையில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்களால் LED வீடியோ வால் இயக்கி வைக்கப்பட்டது. நமது பல்கலைக்கழக பொருளாதாரத்துறையின் சார்பில் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கின் தொடக்க விழா 27/3/2025 அன்று வெள்ளி விழா அரங்கில் நடைபெற்றது. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.